வணக்கம். நம்ம பிசினஸ்ல இன்வாய்ஸ் போடும்போது சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது ரொம்பவே சகஜம் இல்லையா? சில சமயம் கஸ்டமர் கிட்ட அதிகமா சார்ஜ் பண்ணிடுவோம், சில சமயம் குறைவா சார்ஜ் பண்ணிடுவோம். அப்போ என்ன பண்றது? அதான் கிரெடிட் நோட், டெபிட் நோட் வச்சு இந்த பிரச்சனைகளை எப்படி ரொம்ப எளிமையா சரி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இன்வாய்ஸ் போடுறதுக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்புறமா ஒருவேளை அதிகமா காசு வாங்கிட்டா என்ன பண்றது, குறைவா வாங்கிட்டா என்ன பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்கு தான் கிரெடிட் நோட், டெபிட் நோட் எல்லாம் பயன்படுது. கடைசியா ரொம்ப முக்கியமான சில தேதிகளும் நிபந்தனைகளும் இருக்கு. அதையும் மிஸ் பண்ணாம பாத்திரலாம். சரி, நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விதி இருக்கு. இது இன்வாய்சிங்கோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க போடுற எல்லா பில்லுலையும் வரியோட தொகை எவ்வளோன்னு தனியா தெளிவா காட்டணும். அது விலையோட ஒரு பகுதியா இருக்கணும். இதான் செக்ஷன் 33 சொல்ற அடிப்படை விதி. இதோட அர்த்தம் என்னன்னா, அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கஸ்டமருக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு இன்வாய்ஸ்லயும் டாக்ஸ் இவ்ளோ அப்படின்னு பிரிச்சு காட்டியே ஆகணும். இதுல எந்த ஒரு குழப்பமும் இருக்கவே கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு பொதுவான ஒரு சூழ்நிலைக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாத்தனமா நம்ம கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் அதிகமா பில் பண்ணிட்டோம். இப்போது எப்படி சரி பண்றது? யோசிச்சு பாருங்க. நீங்க அதிகமா சார்ஜ் பண்ணிட்டீங்க, இல்லனா கஸ்டமர் வாங்கின பொருளை திருப்பி கொடுத்துட்டாங்க, இல்ல உங்க சர்வீஸ்ல ஏதோ ஒரு குறை. இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்? இதுக்கு ஒரு முறையான தீர்வு வேணும் இல்லையா? அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு அருமையான கருவி இருக்கு. அதான் கிரெடிட் நோட். நாம முன்னாடி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இதுதான் அதிகாரப்பூர்வமான சட்ட ரீதியான பதில். அப்போ கிரெடிட் நோட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு இன்வாய்ஸ்ல தப்பா அதிகமா பணம் போட்டுட்டீங்கன்னா, அந்த அதிகப்படியான தொகையை குறைக்கிறதுக்காக உங்க கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு ஆவணம் தான் இது. முக்கியமா அவங்களோட வரி கணக்கை சரி பண்ண தான் இது பயன்படுது. சரி, அப்போ எந்தெந்த சமயத்துலலாம் கிரெடிட் நோட் கொடுக்கணும்? சட்டம் 3 முக்கியமான சூழ்நிலைகளை சொல்லுது. 1, நீங்க போட்ட இன்வாய்ஸ்ல வரியோ இல்ல பொருளோட விலையோ அதிகமா இருந்தா. 2, கஸ்டமர் பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டா. 3, உங்க சர்வீஸ் சரியில்லைன்னு தெரிஞ்சா. இந்த 3 சூழ்நிலைகளும் கிரெடிட் நோட் போடுறது ரொம்ப அவசியம். ஓகே, இப்ப நாம பார்த்ததுக்கு அப்படியே உல்டா. அதிகமா பில் பண்ணா என்ன பண்றதுன்னு பார்த்தோம். ஒருவேளை குறைவா பில் பண்ணிட்டா அப்ப என்ன பண்றது? இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதானே. நம்ம பிசினஸோட வருமானத்தை இது பாதிக்கும். சோ இந்த தப்ப சட்டப்படி எப்படி சரி பண்ணி சரியான தொகையை கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறது? வாங்க அதுக்கான வழியையும் பாத்திரலாம். குறைவா சார்ஜ் பண்ணத சரி பண்ண நம்மகிட்ட இருக்கிற கருவிதான் டெபிட் நோட். இது கிரெடிட் நோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். டெபிட் நோட்னா உங்க கஸ்டமர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரணும்னு சொல்ற ஒரு ஆவணம். அதாவது ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல தொகை கம்மியா இருந்தா அதை சரி செய்ய இதை கொடுப்பீங்க. சில சமயம் இத சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ், அதாவது துணை இன்வாய்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அட்டவணையை பாருங்க, அப்படியே பளிச்சுன்னு புரியும். கிரெடிட் நோட் எதுக்கு? அதிகமா சார்ஜ் பண்ணதை சரி பண்ண. அதாவது நீங்க கஸ்டமருக்கு பணம் தரணும், இது வரிய குறைக்கும். டெபிட் நோட் எதுக்கு? குறைவா சார்ஜ் பண்ணதை சரி பண்ண. அதாவது கஸ்டமர் உங்களுக்கு பணம் தரணும், இது வரிய அதிகப்படுத்தும். இவ்வளவுதாங்க விஷயம். சிம்பிள். கிரெடிட் நோட், டெபிட் நோட்னா என்னன்னு இப்ப நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல, அதுக்கும் சில விதிகள் இருக்கு. முக்கியமான சில காலக்கெடு, சில நிபந்தனைகள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 30. எதுக்கு இந்த தேதி? போன நிதி வருஷத்துல நீங்க பண்ண ஒரு விற்பனைக்கு கிரெடிட் நோட் கொடுத்தீங்கன்னா அதை இந்த வருஷம் நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கணக்குல காட்டியாகணும். இது ரொம்ப முக்கியமான காலக்கெடு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, உங்க வரியை குறைக்கிறதுக்கு 2 முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. 1, உங்க கஸ்டமர் நீங்க அதிகமா போட்ட வரியை ஏற்கனவே இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா கிளைம் பண்ணிருக்க கூடாது. அப்படி பண்ணியிருந்தா அவங்க அதை ரிவர்ஸ் பண்ணணும். 2வது, அந்த வரிச் சுமையை நீங்க ஏற்கனவே அடுத்த ஆளுக்கு, அதாவது பொருளை வாங்கின இறுதி நுகர்வோருக்கு மாத்திருக்க கூடாது. இந்த 2 நிபந்தனைகளையும் சரி பார்த்துட்டு தான் நீங்க வரியை குறைக்க முடியும். சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. உங்க இன்வாய்சிங் சிஸ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க தயாரா இருக்கா? ஒரு தடவை உங்க செயல்முறைகளை செக் பண்ணி பாருங்க. சரியா இருக்கான்னு யோசிங்க.